السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக அடுத்த ஜும்ஆக்கிடையில் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஜும்ஆவுடைய நாளை அடைந்திருக்கின்றோம். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் அது வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள். இந்த உலகம் அழியப் போகின்ற நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் நிறைந்த ஜும்ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் இது பரக்கத் பொருந்திய நேரம், துஆக்கள் கபூலாக கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள அந்த நேரம் என்பதாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நேரத்திலே இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான 3 துஆக்கள், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆக்கள். அதில் முதலாவது துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ. இரண்டாவது துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று வரக்கூடிய இந்த துஆ. மூன்றாவது துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வரக்கூடிய இந்த 3 துஆக்களையும் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்.